ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து நைட்டு கிளம்பி இப்போ கோகர்ணா போயிட்டுருக்கோம். பெங்களூர்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் காலைல விடிஞ்சுமே ஒரு 2 மணி நேரம் போல் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். நைட்டு பெங்களூர்லேருந்து கிளம்புனோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கோகர்ணாவுக்கு போகிற வழி போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு 1 மணி நேரத்தில் வந்துடும் கோகர்ணா. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட ஸ்டே ஏரியா. இது வந்து நாங்கள் வந்து டென்ட் ஸ்டே சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக பீச் பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டே போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து சாப்பிட்றது, அப்புறம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் டென்ட் ஸ்டே இருக்கும். நான் அந்த வீடியோவுமே வந்து அட்டாச் பண்ணுறேன். டென்ட் ஸ்டே எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு டென்ட்டு கொடுத்துருப்பாங்க. 2 பேர் இல்லை ஒருத்தர் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் வந்து பீச்சு. ஸோ ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் 3 days ட்ராவல் சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீச் ட்ரெக்கிங்கு. நான் இது வரைக்கும் ட்ரெக்கிங் மாதிரிலாம் போனதில்லை. ஸோ இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். 4 பீச் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பெலக்கன் பீச்சில் வந்து போய் நிறுத்திடுவாங்க. பெலக்கன் பீச்சுக்கிட்ட அங்கேருந்து நம்ம வந்து நடந்து போகணும். எப்படின்னா நடந்து பேரடைஸ் பீச்சு, குட்லே பீச்சு, ஓம் பீச் தாண்டி லாஸ்ட்டாக ஹாஃப் மூன் பீச்சில் வந்து சன்செட் பார்க்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், பெலக்கன் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் இந்த ஸ்டேயிலேருந்து. ஸோ சுற்றியுமே ஃபுல்லாக பீச்சாக இருந்ததுனால பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ட்ரெக்கிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, வாங்க பார்க்கலாம். 7 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸ்லாம் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஏப்ரல் மந்தில் போயிருந்தோம். கொஞ்சம் வீடியோவில் எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கோகர்ணா பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜூன்லேருந்து அக்டோபர் அந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெயின்ஃபால் அதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ட்ரெக்கிங்க்கு, பெலக்கன் பீச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டு இது வந்து மண் தடை மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நடந்து போகணும். ஸோ நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து அந்த மலைலாம் தெரியுதுல்ல, அதிலெல்லாம் நடுவில் பாத்து இருக்கும், மண் பாதை மாதிரி இருக்கும். அதில் நடந்து போனால் இறங்குறப்போ ஒவ்வொரு பீச்சாக இருக்கும். ஸோ அங்கங்கே மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சில வீடியோஸ் குட்டி குட்டி வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸ் மாதிரி எடுத்திருந்தேன். அதுவுமே அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் உள்ளார அந்த பெலக்கன் பீச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்து போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு தான் இருக்கும். ரொம்ப க்ரீனரியாக நடக்கவும் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் தெரில, ஆனால் நடக்க நடக்க ரொம்ப காலெலாம் வலி எடுத்துருச்சு. ஸோ இங்கே இதில் பார்த்திங்கன்னா தெரியும், கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், வீடியோ கிளிப்ஸு. ஒரு இதில் இறங்கும்போது கீழே வந்து பீச் இருக்கும், அடுத்த பீச்சு அந்த மாதிரி. ஸோ இது வந்து குட்லே பீச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பார்த்தா இருக்கும் நடந்து போகிறதுக்கு. ஸோ பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்கும். அடுத்து ஒவ்வொரு பீச்லேயும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனாலுமே வந்து வெயில்ன்றதுனால ஃபுல்லாக தீர்ந்துடுச்சு. அங்கங்கே கடை இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நமக்கு வேணும்னா நூடுல்ஸு, மேகி, அப்புறம் சாண்ட்விட்சு, ஆம்லேட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் குட்டியாக கடை போட்டு வச்சுருந்தாங்க, தின்ன மாதிரி. ஸோ நம்ம போய் உட்காந்துட்டு ஜூஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. பட் ரேட்டு தான் ரொம்ப அதிகம். ஸோ இங்கே பாருங்கள், நாங்கள் மேலே நிற்கிறோம். கீழே ஃபுல்லாகவே வந்து பீச் தான், கடல் தான். செம்மையாக இருக்குது பார்க்கவே. நடந்துகிட்டே இருந்தோம், கால் தான் ரொம்ப வலி எடுத்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு பீச்சாக நடந்து பார்த்துட்டே போனோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நடக்கிற பாதை எப்படி இருக்குன்னு. பட் நிறைய பேர் நடந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதனால் பயம்லாம் பெருசாக இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், வீடு மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட்டு பீச்சு. நாங்கள் வந்திருந்தோம் இந்த இடத்துக்கு தான், வீடு மாதிரியே இருந்துச்சு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மண் தடம்லாம் தாண்டி அந்த சைடு போனால் தான் பீச் இருக்கும். ஈவினிங் வந்து சன்செட் பார்த்துட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். லஞ்ச்
பீச்சும் வந்து நடுவில் ஒரு கடையிலே முடிச்சிட்டோம். ஒவ்வொரு பீச்சுக்கிட்டையுமே அந்த கடை பார்த்தோம்ல, அந்த திண்ணை மாதிரி போட்டு அந்த மாதிரி போட்டு செட் பண்ணியிருப்பாங்க. பட் ரேட்டு தான் அதிகம். ஏன்னா வேறு எங்கேயும் போய் வாங்க முடியாது, அங்கே தான் வாங்கி ஆகணுனால ஒரு வாட்டர் பாட்டிலே பார்த்திங்கன்னா 120 ரூபா பக்கம் சொன்னாங்க. வெயிலில் கொஞ்சம் நடக்க கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஜூன் டு அக்டோபர் அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயில் இல்லாதப்போ இன்னும் நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல்லுமே சுற்றி பீச்சு தான், செமையாக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டு பீச்சு ஹாஃப் மூன் பீச்சுக்கு வந்தோம். இந்த மாதிரி கடை இருந்துச்சு. இங்கே வந்து தான் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். ஒரு 3 மணி போல் ஆகிடுச்சு. நடுவில் இந்த ப்ரெட் ஆம்லேட்டு, நூடுல்ஸு அதெல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் இங்கே வந்து லஞ்ச் 3 மணிக்காட்ட சாப்பிட்டு எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் இந்த பாறை மேலாம் உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் வியூ எல்லாம் நல்லா இருந்துச்சு, இந்த சீ வியூ எல்லாமே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு இருந்து அந்த ரைட் சைடு போகணும். ஸோ இந்த மாதிரி சன்செட்டில் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டோம் எங்களோட ஸ்டேக்கு. இதுதான் ஃபுல்லாக ஸ்டே. ஸோ அந்த ரைட் சைடு வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இந்த சைடு வந்து டின்னருக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே கொடுப்பாங்க. அந்த சைடு ஃபுல்லாக பீச் பாருங்கள், சில பேர் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாக பீச்சு. டென்ட்டில் பில்லோ பெட்ஷீட் எல்லாமே இருக்கும் அங்கே. ஸோ இதுதான் நைட் வியூ. நைட் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த ஷூ ஸ்லிப்பரு அதிலெல்லாம் மட்டும் மண்ணெல்லாம் ஒட்டிக்கும். அதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி மண்ணில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹொன்னாவர் போயிருந்தோம். இது வந்து 3rd டேவோட கிளிப்பு. 2nd டே வந்து யானா கேவ்ஸு, அப்புறம் விபூதி ஃபால்ஸ் போனதெல்லாம் ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 3rd டே வந்து நாங்கள் ஹொன்னாவர் போயிருந்தோம். ஹொன்னாவரில் போட்டிங் போயிருந்தோம். இது வந்து ஃபுல்லாக வியூவே கேரளா மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த போட் ரைடு வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு 1 hour பக்கம் நல்லா சுற்றி காமிப்பாங்க. இது ஒரு நல்ல ரைடு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வந்து பேக்கேஜில் போயிருந்தனால எல்லாமே அவங்களே பே பண்ணிட்டாங்க. ஸோ ஒட்டுக்கா கூட்டிகிட்டு மட்டும் போயிட்டாங்க அவங்களே. ஸோ நாங்கள் டோட்டலாக எல்லாத்துக்குமே சேர்த்து 5000 பே பண்ணியிருந்தோம். 1 hour போட்டிங் முடிச்சுட்டு முருடேஸ்வர் கோயில் போயிருந்தோம். பெரிய சிவன் இருக்கும், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோயில் கீழே சாமி கும்பிட்டு மேலே வந்து நந்தி, மேலேயும் ஒரு கோயில் இருக்கும், சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.